இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கும்பராசி. கும்பராசி நேயர்களுக்கு இந்த செப்டம்பர் மாத காலகட்டத்தில் 1-2 தேதிகளில் இவங்க லைஃப்ல வரக்கூடிய அந்த 3 முக்கியமான நபர்கள் யாரா இருப்பாங்கன்னு சொல்லுங்க மேம். சேவிங்ஸ்ன்ற ஒரு விஷயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அண்ட் தன்னுடைய தாம் பிடிச்ச முயலுக்கு 3 கால், அது வந்து அப்படி 3 கால் இருக்கிறது ஒரு டைமில் அது நல்ல விஷயம்தான் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. எல்லாரும் எளிதில் ஈஸியாக நம்பிடுறது, யாரையும் வந்து நெகட்டிவ் அப்ரோச்சோட பார்க்கறது இல்லை, எல்லாத்தையும் பாசிட்டிவாக கொண்டு போகிறது, இப்படி இருப்பாங்க. ஆனால் பட் அந்த ஆண் நபர் என்ன கற்றுக் கொடுப்பாங்கன்னா, வாழ்க்கையில் 2 விதமாகவும் நம்ம வந்து யோசிக்கணும். இல்லை வந்து டெம்பரரி ஜாப்லேருந்து பெர்மனன்ட் ஜாப்க்கு போகணும் ட்ரை பண்ணுறாங்க, இல்லை வந்து இவங்களுடைய பிஸ்னஸை பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், அதுக்கு ஒரு பிராண்ட் வந்து செட் பண்ணணும், அது அந்த ஸ்டாண்டர்டை வந்து உயர்த்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாரோ கார்ட் ரீடர், ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நம்ம ஆன்மீக பரிகாரம் சேனலில் உங்களுடைய பதிவுகள் எல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்கள் டேரோ கார்டு ரீட் பண்ணி சொல்லும் பொழுது மக்கள் வந்து அவ்வளோ ஒரு ஆர்வமாக அதை பார்க்குறாங்க. ஸோ இன்றைக்கி நமக்கான ப்ரெடிக்ஷன் என்ன வரப்போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுல எல்லாருக்குமே ஒரு அந்த எந்தோ இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப நல்லா சொல்கிறீங்க மேம். உங்களோட ப்ரெடிக்ஷன் எல்லாம் 100% வந்து கரெக்டாக இருக்குன்னு நம்ம கமெண்ட்ஸ்லேயே பார்க்க முடியுது. ஒரு முருகர் மெசேஜாக இருக்கட்டும், ஒரு காளி மெசேஜாக இருக்கட்டும், நீங்கள் சொல்லக்கூடிய கருப்பர் மெசேஜாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப அருமை அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நான் பர்சனலாகவே ஃபீல் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஹாப்பி மேம். மேம், இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலாக நம்ம ஆன்மீக பரிகாரத்துக்காக என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர இருக்கின்ற செப்டம்பர் மாதம் 1-2 தேதிகளில் நம்மளோட தலையெழுத்தையே, அதாவது ஒவ்வொரு ராசிக்காரனுடைய தலையெழுத்தையே மாற்றக்கூடிய 3 நபர்கள் வரப்போகிறாங்க அவங்க லைஃப்பில் இந்த செப்டம்பர் மாதத்தில் 1-2 தேதிக்கு அப்புறம். அப்படின்னா அந்த நபர்கள் யாராக இருப்பாங்க, எதனால் அந்த நபர்கள் அவங்க லைஃப்குள்ளே என்ட்ரி கொடுக்குறாங்க, இதை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி கொடுத்துட்டு நம்ம ஒவ்வொரு ராசிக்கா போயிடலாம் மேம். சரி, ஓகேங்க. இது நம்ம டாரோ கார்ட்ஸில் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அந்த 3 நபர்கள் யார் வரப்போகிறாங்க அப்படின்றத நம்ம கார்ட்ஸ் எடுத்து பார்க்கலாம். தென் அவங்க ஓகே, இந்த நபர் வந்துட்டாங்க, அவங்க வந்ததுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள் அவங்களுக்கு நடக்கும் அப்படின்றத நம்ம ஒரு கொஸ்டின் பேஸ் பண்ணி கூட நம்ம இந்த ரீடிங் வந்து பார்க்கலாம். அது இன்னும் பார்க்குறவங்களுக்கு இன்னும் அது ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு, இன்னும் அவங்களுக்கான ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷன் கிடைச்ச மாதிரியும் இருக்கும். கண்டிப்பாக மேம். டாரோ கார்டு ரீட் பண்ணி சொல்லிடலாம். ரொம்ப அருமையாக டாரோ கார்டு ரீட் பண்ணி ஒவ்வொரு ராசிக்குமான அவங்க லைஃப்பில் வரக்கூடிய, அதுவும் இந்த செப்டம்பர் மாதம் 1-2 தேதிகளுக்கு அப்புறம் வரக்கூடிய 3 நபர்கள் யார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கும்பராசி. கும்பராசி நேயர்களுக்கு இந்த செப்டம்பர் மாத காலகட்டத்தில் 1-2 தேதிகளில் இவங்க லைஃப்பில் வரக்கூடிய அந்த 3 முக்கியமான நபர்கள் யாராக இருப்பாங்கன்னு சொல்லுங்கள் மேம். ஸோ கும்பராசி இவங்களுடைய லைஃப்பில் வரக்கூடிய அந்த 3 முக்கிய நபர்கள் யார் இந்த செப்டம்பர் மாதம் அப்படின்னு பார்க்கும்போது, முதல் நபர் வந்து ஒரு ஆண் நபர். ஸோ தன்னுடைய வயதுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு ஆண் நபர் வருவாங்க. ஆனால் அந்த ஆண் நபர் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க, யாரும் எளிதில் நம்பாதவங்களாக இருப்பாங்க, கொஞ்சம் டபுள் மைண்ட் செட் இருக்கக்கூடிய ஒரு ஆண் நபராக இருப்பாங்க, எந்த பக்கம் போகிறதும் தெரியாத ஒரு ஆண் நபராக இருப்பாங்க. ஸோ 2வது வரக்கூடிய ஆண் நபர் இவங்களோட வயதில் மூத்த ஒரு ஆண் நபர், சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்களே, அப்படியாப்பட்ட ஒரு வெற்றியாளரை வந்து கண்டிப்பாக வந்து சந்திப்பாங்க. வெற்றி அடைந்த ஒரு ஆண் நபரை, வயதில் மூத்த ஆண் நபரை இவங்க வந்து நிச்சயமாக சந்திப்பாங்க. ஸோ 3வது நபர் யாருன்னு பார்க்கும்போது, குழந்தைகள். ஏதோ ஒரு குழந்தைய வந்து அவங்க மீட் பண்ணுவாங்க. குழந்தைனா ரொம்ப குட்டி குழந்தைலாம் அதில் ஒரு 10 வயசு 15 வயசு ஏஜ் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு பையன், அதுவும் ஆண் தான். அந்த ஆண் குழந்தைய வந்து அவங்க வந்து மீட் பண்ணுவாங்க. ஓகே மேம். முதல்லேருந்து 3வது வரைக்கும் 3மே ஆண் நபர்களை தான் மீட் பண்ண போகிறாங்க. அது ஆண் கும்பராசியாக இருந்தாலும் சரி, இல்லை பெண் கும்பராசியாக இருந்தாலும் சரி, முதலில் வரக்கூடிய அந்த ஆண் நபரால் இவங்களுக்கு என்ன மாதிரி விளைவுகள் ஏற்படும்? ஸோ முதலில் வரக்கூடிய ஆண் நபரால் இவங்களுக்கு என்ன விளைவுகள் ஏற்படும்னா, சேவிங்ஸுன்ற ஒரு விஷயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அண்ட் தன்னுடைய தாம் பிடிச்ச முயலுக்கு 3 கால், அது வந்து அப்படி 3 கால் இருக்கிறது
ஒரு ஒரு டைமில் அது நல்ல விஷயம்தான் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்போ தன்னுடைய ஸ்டாண்டில் கரெக்டாக நிற்கணும், அதை வந்து கிவ் அப் பண்ணக்கூடாது. அதே மாதிரி தன்னுடைய பொருளாதாரத்தை பற்றியும் சரி, தன்னுடைய உடைமைகள்லையும் சரி ரொம்ப கண்காணிப்போடு இருக்கணும், அதை சேஃப் அண்ட் செக்யூர் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த அந்த ஒரு ஆண் நபர். ஏன்னா இவங்க பார்த்தீங்கன்னா எல்லாரும் எளிதில் ஈஸியாக நம்பிடுறது, யாரையும் வந்து நெகட்டிவ் அப்ரோச்சோட பார்க்கறது இல்லை, எல்லாத்தையும் பாசிட்டிவாக கொண்டு போகிறது, இப்படி இருப்பாங்க. ஆனால் பட் அந்த ஆண் நபர் என்ன கற்றுக் கொடுப்பாங்கன்னா, வாழ்க்கையில் 2 விதமாகவும் நம்ம வந்து யோசிக்கணும், எல்லார் மேலேயும் ஒரு வித டவுட்டும் வந்து நம்ம வைக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து நம்மளோட உடைமைகளை அட்லீஸ்ட் பாதுகாத்துக்க முடியும், நம்ம பெரிய அளவில் பிரச்சனையில் போகாமல் இருக்க முடியும். அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறவங்களா இருப்பாங்க. ஓகே, இப்போ இந்த ஆண் நபரால் நிறைய இவங்களால லேர்ன் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இரண்டாவதாக வரக்கூடிய அந்த ஒரு ஆண் நபரால் கும்பராசிக்கு என்ன மாதிரி விளைவுகள் வரும்? ஸோ இரண்டாவதாக வரக்கூடிய அந்த ஆண் நபரால் கும்பராசிக்கு என்ன விளைவுகள் வரும்னா, இவங்களுக்கு நல்ல ஒரு பொசிஷன் கிடைக்கும், பதவி கிடைக்கும். இவங்க வந்து அடுத்த ப்ரமோஷனுக்கு வெயிட் பண்ணுறாங்க, இல்லை வந்து டெம்பரரி ஜாப்லேருந்து பெர்மனன்ட் ஜாப்க்கு போகணும்னு ட்ரை பண்ணுறாங்க, இல்லை வந்து இவங்களுடைய பிஸ்னஸை பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், அதுக்கு ஒரு பிராண்ட் வந்து செட் பண்ணணும், அது அந்த ஸ்டாண்டர்டை வந்து உயர்த்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா இந்த ஒரு ஆண் நபரால் இந்த விஷயங்கள் அவங்களுக்கு வந்து நடக்கும். அந்த ஆண் நபரே வந்து அதை நடத்துவாங்க, அதை தான் செய்வாங்க அப்படின்னு கிடையாது. அவங்களுடைய ஐடியாலஜி, அவங்களுடைய கைடன்ஸ், அவங்களோட ஏதோ ஒரு டிப்ஸ் இவங்களுடைய இந்த ஒரு கரியர் லைஃப்பை டோட்டலாக அப்படியே சேஞ்ச் ஓவர் பண்ணோம். இவங்களுடைய ப்ரொஃபைலை அடுத்து பெரிய இடத்துக்கு கொண்டு போகிற அளவுக்கு அந்த ஆணவரனுடைய ஒரு உந்துதல் அதிகமாக இருக்கும். இந்த 2 ஆண் நபர்களுமே கும்பராசிக்கு நிறைய ஒரு நல்ல விஷயங்களை தான் செய்கிறாங்க. ஸோ மூன்றாவதாக வரக்கூடிய அந்த குழந்தையாக வரக்கூடிய அந்த ஒரு ஆண் நபர் வந்து என்ன மாதிரி விளைவுகளை கொடுப்பாங்க? ஸோ மூன்றாவதாக வரக்கூடிய அந்த ஆண் நபர், அந்த ஆண் குழந்தை, அவங்க வந்து கொஞ்சம் இவங்க மன ரீதியாக ஒரு சில பிரச்சனைகளை நிச்சயமாக கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து குழந்தை தானே, சின்ன பையன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஹெல்ப் பண்ணலாம், இல்லை ஏதாவது அவங்கள கூட்டுட்டு எங்காவது போகலாம், ஏதாவது ஒரு விஷயம் செய்யலாம். பட் அந்த ஆண் பையனால், அந்த ஒரு சின்ன பையனால் இவங்களுக்கு மன கஷ்டம் தான் ஏற்படும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. மனம் ரீதியான பாதிப்புகளை வந்து சந்திக்கிற மாதிரி ஆகிடும். ஓகே, அது வயதானவர்களாக இருந்தாலும் சரி, இல்லை இளம் வயதுக்காரராக இருந்தாலும் சரி. ஸோ கும்பராசி நேயர்கள் மூன்றாவதாக வரக்கூடிய அந்த குழந்தை பருவத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பையனை வந்து எதிர்கொள்ளும் பொழுது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ முதல் 2% வந்து நிறைய நல்ல விளைவுகளை கொடுக்குறாங்க, 3வது பர்சன் கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்றது இந்த பதிவின் வாயிலாக தெரிய வருது மேம். நல்ல ஒரு தகவல் மேம். ஒவ்வொரு ராசிக்கும் ரொம்ப ஒரு அற்புதமான தகவலா இன்னைக்கு கொடுத்துருக்கீங்க மேம். எல்லா ராசி நேயர்களுமே ரொம்ப ஒரு ஹாப்பியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக கார்டை ரீட் பண்ணி ஒவ்வொரு ராசிக்கும் வரக்கூடிய அந்த நபர்களை பத்தி இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஜென்ரலா மேம் டேரோ கார்டு ரீட் மூலமா வேற என்னென்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம்? ஜென்ரலாக என்னென்ன தெரிஞ்சுக்கலாம்னா, குலதெய்வத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். எனக்கு குலதெய்வம் வந்து எந்த குலதெய்வமாக இருக்கும், ஆணா பெண்ணா, அது தெரிஞ்சுக்கலாம். நான் எந்த தெய்வத்தை வணங்கலாம்ன்றது தெரிஞ்சுக்கலாம். நாங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து எந்த தெய்வ வழிபாடு, எந்த பரிகார முறையை மேற்கொள்ளலாம் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். சில பேர் வந்து வருவாங்க, எனக்கு என் பேர் மட்டும் தான் இருக்குது, எனக்கு டேட் ஆஃப் பர்த்தில் ராசிலாம் என்னன்னு தெரியாதுன்னு இருப்பாங்க. அப்போ நேமை வச்சு கூட அவங்களுடைய ப்ரெடிக்ஷன்ஸை வந்து பார்க்கலாம். இதில் ப்ரெடிக்ஷன்றது வந்து அவங்க மனசில் ஒரு கேள்விகள், அந்த எனர்ஜியில் அவங்க மனசில் கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகளுக்கான பதில்கள் இங்கே கிடைக்கும். அந்த பதில்களில் வந்து நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். அப்படி நல்லதாக இருக்கணும், நல்ல பதில் வரணும், நல்ல விஷயங்கள் நடக்கணும்னா அதுக்கான சிறப்பான சொல்யூஷன் என்ன, அதாவது ரெமடி மாதிரியான சொல்யூஷன் என்னன்றதும் இந்த டாரோ கார்டு மூலமா நம்ம எப்பவுமே வந்து தெரிஞ்சுக்கலாம். சூப்பர் மேம். அப்போ ஒவ்வொரு ராசியினரும் அவங்களுக்கான விஷயங்களும் தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் ஜாதகம் இல்ல, ராசி நட்சத்திரம் தெரியல, பிறந்த தேதி தெரியலன்னாலும் நம்ம டாரோ கார்டு ரீட் மூலமா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அவங்க மனசுல இருக்கிற கேள்விகளுக்கு விடை கிடைக்கும். ஓகே, இப்போ யாருக்கெல்லாம் டேரோ கார்டு ரீட் பண்ணணுமோ வீடியோவில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி சாரா மேமை நீங்கள் டைரக்ட் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம், ஆன்லைன் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம். ஸோ இதை ஒரு நல்ல விஷயம், எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க. இதை தவிர்த்து உங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் ஏதாவது வேணும் அப்படின்னாலும் அதுக்கும் கார்டு ரீட் பண்ணி மேம் சொல்லுவாங்க, அதையும் பயன்படுத்திக்கலாம். நல்ல ஒரு தகவல் இன்னைக்கு கொடுத்தீங்க மேம். நன்றி. நன்றி சார்.